நம்ம அப்படியே நெட்டாக போயிட முடியாது. ஒரு குறையை வச்சு தான் இன்னொன்றை வந்து சரி பண்ண முடியும். ஒரு குறையை வச்சு தான் இன்னொன்று சரி பண்ண முடியும் அப்படின்னெல்லாம் நான் முடிவு எடுத்ததெல்லாம் உண்டு. ஆனால் அதை அப்படியே தலைகீழ மாற்றி பெரட்டி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை என்னால் வந்து அதுக்குள்ளே அந்த ஒரு சிந்தனைக்கே என்னால் போக முடியல. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னா, ஒருவேளை உங்கள் மேலே நான் அனுதாபப்பட்டு இந்த பரதேசி நம்ம பிள்ளைகளாச்சே நம்ம பக்தர்களாச்சே ஏதாவது ஒன்று நம்ம நடத்தணும்னு நான் அனுதாபப்பட்டால் கூட எங்களுக்கு ஒரு போஸ்ட்மேன் இருக்காங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த போஸ்ட்மேன் தான் உங்கள்கிட்ட வந்து அதை சேர்க்க முடியும். நான் நேரடியாக வந்து உங்கள்கிட்ட கொடுக்க முடியாது, அதுக்கு அனுமதியே கொடுக்க மாட்டாங்க. நீ சரியான நான் கொடுத்து விடுறத வாங்குற இடத்துல நீ தகுதியோடு இருந்தால் தான் அந்த போஸ்ட்மேன் உங்கள்கிட்ட லெட்டர் கொடுப்பான். இல்லைன்னா ரிட்டர்ன் கொண்டாந்து என் மூஞ்சியில் எழுதிட்டு போயிடுவாங்க. ஒரு முறை திரும்பி எனக்கு வந்துருச்சுன்னா அடுத்து 3 வருஷத்துக்கு உங்களுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ அப்படித்தான் பிச்சைசாமி மாட்டிக்கிட்டு நிற்கிறாரு. இது அவருக்கு இன்னைக்கு தான் சொல்கிறேன் இந்த விஷயத்தவே கூட. புரியுதா நான் சொல்கிறது? அது சொல்ல போனால் ஒரு 1.5 வருஷம் தான் கழிஞ்சிருக்கு. இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. 1.5 வருஷம் முடிஞ்சால் தான் அதுக்கப்புறம் நான் என்னுடைய இதில் ஏதாவது ஒரு முயற்சி இவங்களுக்கு நான் கொடுக்க முடியும். இது எங்களுக்குள்ள இருக்கிற விதிமுறை கட்டுப்பாடு அதுதான். இது எல்லாமே நான் வந்து சிலேட்டில் இது கோடு எழுதியா போட முடியும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு பல முறை சொல்கிறேன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் துரிதமாக இருங்க. இந்த பரதேசி ஒரு முடிவு எடுக்கணும், அது நஷ்டமாக இருந்தால் கூட ஏற்றுக்கோங்க. இன்னைக்கு அது நஷ்டமாக இருக்கும் தெரியும், அது மறு மாதமோ இல்லை 2 மாதம் கழிச்சா பார்த்தீங்கன்னா அது உனக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அன்னைக்கு 10 ரூபா லாஸ் போகிறதேங்கிறது தான் பார்க்குறீங்க. இன்னைக்கு சாமி சொன்னதில் இன்னைக்கு இதில் நமக்கு இன்னைக்கு 1000 ரூபா லாஸாக போகுதுன்னு தான் நினைக்கிறீங்க. 2 மாதம் கழிச்சு அது 40,000 ரூபா நமக்கு வருமேங்கிறது மறந்துடுறீங்க. அப்படி நீங்கள் இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? எல்லாருமே தான், எல்லாரும் அப்படி தான் இருக்கிறீங்க. ஆமாம், இதில் இருக்கிறதுலே பெரிய தருதலை பெரிய மேதாவித்தனமான ஒரு புளுத்தி இருக்கிறான், அந்த அவன் உட்காந்துருக்கான். ஆமாம், எல்லாம் அப்படி தான் பண்ணுவான். கடைசியில் புலம்பிக்கிட்டு நிற்பான் என்கிட்ட. நீங்களாவது ஏதோ பேசாமல் இருந்துக்கிறீங்க, அவன் அதுவும் கிடையாது, ரொம்ப மேதாவித்தனமாக பண்ணுவான். அவனும் இழுத்து போட்டு தான் கொண்டு வரேன், விட்டா என்ன பண்ணுறதுன்னு. அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் இழுத்து போடுறான். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் நினைச்சது மாதிரி நினைச்சது அப்படியே நான் கோர்த்து அது என்ன சொல்றது, நீங்கள் சொல்கிற சாமி தான் வெங்கடாசலபதி பெரிய பணக்காரன்னு சொல்கிறீங்க, அவங்க கூட வட்டி கட்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவன் வட்டி கட்டுறான் போல இருக்கு. அப்படித்தானே கணக்கப்போ? என்ன சாமியா, திருப்பதி வெங்கடாசலபதிகிட்ட போனால் அப்படியே தூக்கி தூக்கி கொடுத்துட்றாரு போயிட்டு வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் குபேரங்கிட்ட வட்டி கட்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்கள்ட்ட வாங்கி வாங்கி கொடுத்தப்பறம் வட்டி தானே கட்டணும். என்னப்பா கல்யாணத்துக்கு கடன் என்ன அப்படியா கல்யாணம் பண்ணினாவா? சரி, எப்படி உங்களுக்கு மூட்டை மூட்டையா தீ கொடுக்குறான்னு சொல்றீங்க? நீங்க தானே சாமி சொல்றீங்க, பெருமாளை கும்பிட்டா அப்படியே கோடீஸ்வரன் ஆயிடலாங்கய்யா, டீ கொடுத்துருவாருங்கய்யா. நானும் கூட வேலூரில் இருக்கும்போது ஒரு 3 வாட்டி திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன்ப்பா. எனக்கு ஒரு வேலும் கொடுக்கல பணம், செலவு வச்சுட்டு வந்தது தான் மிச்சம்.
என்னது ஒரு லட்டு வாசல் கொடுப்பாங்க. அதுக்கு மேல வேணும்னா காசு கொடுத்து தான் வாங்கணும். உனக்கு வாசுக்கே 20